ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் உங்கள் ரோஹித். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் எப்படி போயிட்டு பார்க்குறது, ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு கம்பெனி எடுத்து எப்படி ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது பேங்க் ஒரு பெஸ்ட்டு செக்டார் அப்படின்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பேங்க் செக்டாரை எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், ஏன்னா கம்பெனி அனாலிசிஸ் பண்ணுறது ஒரு நார்மலான விஷயந்தான். ஒரு கம்பெனியில் படித்து பார்த்தாலே நிறைய விஷயம் தெரியும். பட் பேங்க்ன்றது அப்படி கிடையாது. அந்த பேங்க்கை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு என் ஸ்க்ரீனர் வெப்சைட் மூலிமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் எடுத்துக்கலாம். கூகுளில் போய்ட்டு ஸ்க்ரீனர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். என் போர்ட்ஃபோலியோவிலேருந்து ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒன்று எடுப்போம். என் போர்ட்ஃபோலியோவில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் IDFC First Bank is engaged in the business of banking services. IDFC First Bank was found by the merger of erstwhile IDFC Bank and erstwhile Capital First on the December. அதாவது இந்த IDFC First Bank அப்படின்றது IDFC அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்கும். IDFC erstwhile அப்படின்ற ஒரு குரூப்பில் இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பேங்க். இது ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் தென் இது கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது அபவுட்டில் பார்த்தாச்சு. கீ பாயிண்ட்ஸில் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோன்னா என்னன்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அந்த பேங்க்குக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அதாவது அவங்களுடைய தேவையை பேங்க் திவாலாகாத அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா. இது மினிமம் 9% இருந்து அக்செப்டன்ஸ் ஆர்பிஐ மூலியமாகவோ எந்த இன்வெஸ்டராக இருந்தாலும் 9 இல்லை 10 பார்ப்பாங்க. ஆர்பிஐ 9 ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் டபுள் த டைம், கிட்ட 16% வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னா பேங்க்கும் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குவாங்க. அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற மணியை அவங்க கடன் கொடுப்பாங்கல்ல, அதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதுதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6.36%. அதாவது இப்போது 1 lakh நம்ம பேங்க்குக்கிட்ட கொடுக்குறோன்னா அதை அவங்க வச்சு ஒரு 6,000 ஏர்ன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம 1 lakh கொடுத்தா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுற வட்டி போங்க அவங்க 6.36% ஏர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிராஸ் என்பிஏனா ஓவரால் நாட் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாரா கடன்கள், அதாவது அந்த கடன் ரிட்டர்ன் வராமல் போகலாம், இல்லை அந்த அசட்ஸ் வேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு காரை சீஸ் பண்ணி வச்சுருக்கலாம். பட் அது ஓல்ட் ட்ரெண்டு காராக இருக்கலாம், அதை விற்றாலும் காசு போகாமல் ஜஸ்ட்டு அது எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் இந்த என்பிஏன்னுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்ட்டு. நெட் என்பிஏனா ஃபுல்லாக எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு லாஸ்ட் இது கிராஸு, இது நெட்டு. அதாவது ரியல் ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் விற்றுடலாம்ல, ஒரு சில விஷயத்தை விற்க முடியும், அந்த விஷயத்தை விற்றுட்டு மிச்சம் இருக்கிறது தான் இந்த நெட்டுன்னுவாங்க. அது ஜஸ்ட் 1% தான் இருக்குது. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற ஓவரால் அசட்டில் ஒரே ஒரு % தான் நான் பர்ஃபார்மிங் அசட், அதாவது அது எதுவுமே பண்ண முடியாத ஒரு அசட். நெக்ஸ்ட்டு CASAன்னு இருக்குல்ல, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த அக்கௌண்ட்டில் அவங்க எவ்வளோ % அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அதில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ட்டு. அதாவது மக்கள் அந்த டெபாசிட்டர் எவ்வளோ % அந்த பேங்க்கில் காசு வச்சுருக்காங்க, 50%. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற காசில் 50% இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலிமா வந்த காசு அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்ச காசெல்லாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கோல்டை வச்சுது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நெக்ஸ்ட் பிரான்ச் நெட்வொர்க். ப்ரெசென்ட்லி த பேங்க் ஆப்ரேட்ஸ் a network of 809 branches and 925 ATMs across the India. அதாவது ஸ்டேட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 809 பேங்க்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இட்ஸ் கொஞ்சம் பெரிய நம்பர் தான். பட் IDFC, SBI அந்த அளவுக்கு கிடையாது. ATMs 925, இது கம்மி தான். பட் ATMஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த காலகட்டத்தில். யூபே, ஜிபே, ஃபோன்பே அப்படின்ட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால அந்த ATM அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. கம்பெனி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் எ கார்ப்பரேட் ஃபோக்கஸ்டு லோ NIM அப்படின்னா கார்ப்பரேட்லேருந்து, அதாவது கார்ப்பரேட்டுக்கு கம்பெனிஸ்க்கு கடன் கொடுக்கறதுலேருந்து த பேங்க் இஸ் ரீட்டைல் ஃபோக்கஸ், அதாவது ரீட்டைல், அதாவது நம்மள மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. NIM என்றது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். அதாவது எங்கே ஏர்ன் பண்ணுறாங்க நிறைய இன்ட்ரெஸ்ட்னா ரீட்டைல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான். நெக்ஸ்ட் ஸ்கேலிங் அப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் டியூரிங் financial year, FY financial year 2022, the bank has scaled up its digital cash management solution trade forex. அதாவது இந்த ட்ரேட் ஃபாரெக்ஸ் அப்படின்றது எப்படின்னா, நம்ம ஊருக்கும் வெளிநாட்டு கரன்சிக்கும் இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், அதுதான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சுக்கிறது, அது மாதிரி ஃபாஸ்டாக்ஸ், டோல்ஸு, கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்ட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் லைபிலிட்டி சைடு. இந்த லைபிலிட்டி சைடு அப்படின்னா ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணும்னா லாஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கடன், அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். இயர்லியர் த கம்பெனி வாஸ் borrowing 7.6%.
ஃபண்டட் லார்ஜ் பை அ ஹை ஹீல்ட் இன்ஃப்ரா பாண்ட்ஸ். இந்த இன்ஃப்ரா பாண்ட்ஸ் அப்படின்றது எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்றது ஒரு ஹவுஸை கட்டுறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு பில்டிங்ஸை கட்டுறதுக்கோ இல்லை ரோட்ஸ் போகிறதுக்கோ வாங்கின கடன். அந்த பாண்ட்ஸ் மூலிமா அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் வந்துட்டுருக்கு, லார்ஜ்லி பை ஹை ஹீல்டு பேஸ்ட் ஆன் ஹை எஸ்ஏ. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் மூலிமா அவங்க 9% இன் December 19, 48% இன் மார்ச். அதாவது இட்ஸ் டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் ஆயிடுச்சு. அசட் சைடு தான். அசட் சைடு அப்படின்ற அசட்னா ஒரு சொத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே எடுத்தவொன்னே ரீட்டைல் அண்ட் கமர்ஷியல் லோன்ஸ் இங்கே அசட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து லோன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியுது. அதை தான் அவங்க அசட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. 2018 அப்போது 35% இருக்குது. இப்போது வந்து 72% அவங்களுடைய அசட்டில் 72% கமர்ஷியல் லோன்ஸாக இருக்குது. அதாவது கமர்ஷியல் லோன்ஸ், ரீட்டைல் லோன்ஸாக இருக்குது. லோன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகமாக இருக்கும்னே தவிர்த்து நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது அவங்க அசட்டில். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸ் அதான் நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒரு பில்டிங்கோ லேண்டையோ ஏதாச்சும் ஒரு வாங்குறது விற்கிறது மூலிமா 22,000 crores $6,000 crores குறைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இந்தியாவில் அவ்வளோவா டெவலப் ஆகாத ஒரு செக்டார். அந்த செக்டாரில் காசு கொடுத்தா நம்ம சீக்கிரமாக மாட்டிப்போம். எந்த பேங்காக இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிக கடன் கொடுக்குறாங்கன்னா அந்த பேங்க்கை மோஸ்ட்லி தொடக்கூடாது. 5.2% ஆஃப் டோட்டல் ஃபண்டட் அசட். அதாவது டோட்டல் ஃபண்டட் அசட்ஸ்னால் ஏதாவது ஒரு அசட்டுக்கு வாங்கும்போது இவங்க ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து 5.2%. அதை வந்து 2024-25 டைமிங்குள்ளே குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The retail loan book of the bank is well diversified. அதாவது நிறைய போர்ட்ஃபோலியோஸ் மாதிரி அங்கங்கே பிரித்து டைவர்சிஃபைடாக நிறைய இடத்துல அவங்க லோன்ஸையும் பாரோயிங்ஸையும் வச்சுருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் இதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி. டியூ டு திஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் சேஞ்சஸ் த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஹாவ் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் 3% to 6%. அதாவது 3% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நான் சொன்னல அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க. ஒரு பர்சன்டேஜ்க்கு கடன் வாங்கியிருப்பாங்க, பட் ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே அவங்க கடன் கொடுப்பாங்க. அது மூலிமா ஒரு சென்டரில் அவங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணுவாங்கள்ல, அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 1 March 2022 அந்த பேங்க் வந்து என்பிஏ அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து 3% வச்சுருந்தாங்க 2022. அண்ட் தென் ஆஸ் கம்பேர்டு 4% அதாவது அதுக்கு முன்னாடி இயரில் வந்து 4% வச்சுருந்தாங்க. நியர்லி 1% கிட்ட அவங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாத அசட் அது வேஸ்ட்டு, இந்த அசட்டை வச்சிட்ருக்கிறதும் வேஸ்ட்டு, விற்கிறதும் வேஸ்ட்டு அப்படின்னு இருக்கிற அசட்ஸை அதாவது டவுன் பண்ணியிருக்காங்க அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை. அதை வந்து நெக்ஸ்ட்டு நெட் என்பிஏ அதாவது மொத்தத்தையும் விற்ற பிறகு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட டோட்டலாக 1.53%, விச் இஸ் லாஸ்ட் இயர் வந்து 1.86 இருந்தது. கிராஸ் என்பிஏ ரீட்டைல் ஆஃப் ஃபினான்ஷியல் புக் இம்ப்ரூவ் ஃப்ரம் 4%, அதாவது 2.63% இருந்தது 4.01% ஏற்றிருக்காங்க. அதாவது அந்த பக்கெட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி அப்படின்றது எப்படின்னா அந்த 1.something அந்த 1.5 10 அந்த நெட் என்பிஏவை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ஓவராலாக நான் பர்ஃபார்மிங் அவங்கக்கிட்ட எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.6%. அதாவது இவ்வளோ நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதில் ஜஸ்ட் 1000 ரூபா தான் செல்லாத நோட்டு, மிச்சம் 99,000 ரூபாய் செல்கிற நோட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் நான் பர்ஃபார்மிங் அசட். அந்த 1000 ரூபாவும் எப்படியாச்சும் செல்ல வைக்கலாம், பட் அதுக்கு ஒரு சில வழி இருக்கும்ல. அது மாதிரி தான் இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ன்றது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும், 1% தான். அந்த 1% இவங்க எப்படியாச்சும் விற்றுருவாங்க. அதுதான் பேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும் மார்க்கெட் கேப் வந்து 65,000 crores. இது வந்து வெறும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோடது. ஐடிஎஃப்சி அப்படின்றது இதோடைய பேரண்ட் கம்பெனி. இந்த ஸ்டாக்ஸை மட்டும் ஓன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் ப்ரைஸ் வந்து 97, பட் 97ல் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 120 130 சம்திங் போய்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஹை லோலாம் போட்டிருக்காங்க. ஸ்டாக் பிஇ நான் சொன்ன மாதிரி 20ல் இருக்கணும் ஸ்டாக் பிஇ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது கம்மினா 20ல் இருந்தால் பெஸ்ட்டு வாங்கலாம், அது கீழே இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. இந்த 22-23 அப்படின்னு எங்கே போவோம்னா 23 PE, அதாவது ப்ரைஸ் டு earnings. நம்ம ₹1 earn பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ரூபா கொடுக்குறோம். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹1 earn பண்ணுறதுக்கு நான் 24 rupees கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து 26-27 கிட்ட வந்துடுச்சு. பிகாஸ் வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறிட்டுருக்கு. அது கொடுக்கறதுக்கு ஒர்த்தா அப்படின்ட்டு நிறைய அனாலிசிஸ் பண்ணும். வெறும் பிஇ மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு விட்டுட்டு போகக்கூடாது. நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம், படித்தோம். எங்கெங்கே அவங்க டைவர்சிஃபை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு படித்தோம்ல. அது மூலிமா தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணி வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ இருக்குது. புக் வேல்யூனா
அவங்க எல்லாம் போக எல்லாமே லாஸ் ஆகிடுச்சுனாலும் நம்மளுக்கு 40 rupees கடைசியாக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். டிவிடெண்ட்ன்றது எதுவுமே கொடுக்கல. ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி, ROE இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணிகிட்டே வரேன். ஈஸியாக சிம்பிளாக புரியறதுக்கு இது மெயின் டாபிக் மட்டும் எடுத்து பேசியிருக்கேன், அந்த கம்பெனி எப்படி பார்க்குறதுன்ட்டு. நெக்ஸ்ட் இதற்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் படிச்சுக்கோங்க. கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டட் டு கிவ் குட் குவார்ட்டர், அதாவது குவார்ட்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக கம்பெனி ஹஸ் டெலிவரி குட் ப்ராஃபிட். 23% லாஸ்ட் 5 yearsல மட்டும் இது ரிட்டர்ன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கான்ஸ் வந்து த்ரோ த கம்பெனி இஸ் ரிப்போர்ட்டிங் ரிப்பீட்டட் ப்ராஃபிட்ஸ், இட்ஸ் நாட் பேயிங் டிவிடெண்ட். அதாவது டிவிடெண்ட் கொடுக்காது ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு சின்ன பேங்க், ஒரு ஹியூஜ் பேங்க்கோட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப சின்ன பேங்க். அவங்க டிவிடெண்ட் கொடுக்காம டெவலப் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. கம்பெனி ஹஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அதாவது லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோனா இந்த லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்றது இந்த NIM, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸ் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நான் லாஸ்ட் 3 years சொல்லியிருக்காங்க. பட் லாஸ்ட் 3 yearsல கோவிட், இது வந்து 2022, 2019, 2021 அந்த 3 yearsல வந்து கோவிட் டைமிங்கில் அவங்களுடைய ஈக்விட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கான்டிஜென்டல் லைபிலிட்டி, அதாவது 3,63,000 crores. இது வந்து பேங்க்ஸில் பொறுத்தவரை எப்போவுமே லைபிலிட்டிஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ அவங்க நிறைய கடன் கொடுத்ததுன்னு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏர்னிங்ஸ் இன்க்ளூட் அதர் இன்கம் ஆஃப் 4,000, அதாவது அவங்களுடைய இன்கம் வந்து 4,975 crores இருந்தாலும் அது கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது பீர் கம்பேரிசன், எப்போவுமே ஃபஸ்ட் IDFC பேங்க் தான் இருக்கும், அப்புறம் ICICI, கோட்டாக், ஆக்சிஸ்ன்ட்டு ப்ரைவேட் பேங்க்ஸை லிஸ்ட் பண்ணுறாங்க. இதில் அதோடைய ப்ரைஸு, PE, அவங்க மார்க்கெட் கேப் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம். இது குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு பார்ட் 2ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இது சிம்பிளாக எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒரு கம்பெனியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அனாலிசிஸ் பண்ணுறது, படிக்கிறது, அதை எப்படி ஒரு பேங்க் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பேன், ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ.